அருமையானவர்களே, எப்பொழுதுமே சபைக்குள்ள வரும்போது நம்முடைய பாரம்பரியத்தை அவர்கள் மேல் புகுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. யூதன் என்றும் புறஜாதி என்றும் வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லைன்றார். ஏங்க யூதன் புறஜாதின்றாரு? யூதனுக்கும் புறஜாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அவர்களுடைய உணவு முறை வேற, உடைகள் வேற, பழக்க வழக்கங்கள் வேற. புறஜாதிகளுடைய உணவு பழக்கம், உடைகள், உணவு எல்லாமே வேற. இப்போ இவர்கள் சபைக்குள்ளே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய கல்ச்சரை புகுத்த பார்க்குறாங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம இயேசுவுக்கு பிரியமாக இருக்க முடியும் அப்படின்னு. இன்றைக்கு நிறைய சபைகள் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அந்தந்த சபைகள் ஒரு பாரம்பரியத்தை வச்சுருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு காரியத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதை புகுத்த பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சீக்கியர் ரட்சிக்கப்பட்டு வர்றார். சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா டர்பன் கட்டியிருப்பாங்க இல்லையா? அது அவருடைய பாரம்பரியம், அவருடைய மத வழிபாட்டில் சொல்லிக் கொடுத்த ஒரு முறை. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே டர்பன் கட்டுவாங்க. இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தால் முதல்ல நீ டர்பனை கட்டு, அப்போ தான் நீ ரட்சிக்கப்பட்டவன், அப்போ தான் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டன்றதுக்கு அடையாளம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர்களுடைய கல்ச்சர், அவருடைய பழக்க வழக்கம். அவள் இயேசுவை விசுவாசிக்கிறார்களா, கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறார்களா, வேத வசனத்தின்படி நடக்கிறார்களா, அதுதான் முக்கியம். அவங்க டர்பனை கேட்டுறது நம்முடைய வேலை இல்லை. அதே போல் பாருங்க, ஒரு பிராமணர் ரட்சிக்கப்படுறார், ஒரு பிராமின் ரட்சிக்கப்படுறார். அவங்க சின்ன வயசுலேருந்தே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கறியோ மீனோ சாப்பிட்டு வளர்ந்தவங்க கிடையாது. அதை பார்த்தாலே அவங்களுக்கு வாந்தி வரும், அதை சாப்பிட முடியாது அவங்களால. இப்போ அவர்கள் சபைக்குள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியுமா, நீங்கள் கறி மீன் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் நீங்கள் கிறிஸ்தவங்க, நான்வெஜ் சாப்பிட்டா தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்றது அடையாளம், அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா, வருவாங்களா? இல்லை, அது நம்முடைய வேலை இல்லை. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் கலாத்தியர் சபையில் பார்த்தாங்க. என்ன பண்ணுறாங்க, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், அதனால் நீயும் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதை பவுல் கண்டிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த சுயாதீனம், அந்த விடுதலை, அந்த சுதந்திரத்தை உளவு பார்த்து பிசாசு என்ன பண்ணுறான், நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக்க பார்க்குறான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் பிசாசு அடிமைப்படுத்த பார்ப்பான்றார். நம்ம ரட்சிக்கப்பட முடியாதபடி முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்பான், எப்படி எல்லாமே போராடுவான். அதையும் மீறி கடவுள் கிருபையினால் ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்துட்டான்னா அடுத்த வேலையை பார்ப்பான். என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் அடிமையாக்கி வச்சிருவான் நம்மளை. ஏதோ ஒரு பாவத்துக்கு, ஏதாவது ஒரு மனிதருக்கு, ஏதாவது ஒரு செயலுக்கு, ஏதாவது ஒரு